விவசாயிகளுக்கு வணக்கம். இப்போ பாருங்க, நம்ம மண்ணை வளப்படுத்துறதுக்கு அதை பண்ற இதை பண்றோம்னு பண்றோம். ஆனா எதுவுமே செட் ஆகுறதில்ல. ஆனா இதை பண்ணுங்க, 100% செட் ஆகு. என்னுடைய அனுபவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஹியூமிக்குங்க. இப்ப பாருங்க, நம்ம வச்சிருக்கிறது சும்மா ஒரு 100 கிராம் ஹியூமிக் மட்டும்தாங்க. இது பாத்தீங்கன்னா சுத்தமான இயற்கை, 100% இயற்கை. இது என்ன பண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணை வளமா மாத்தி கொடுக்கும். பாருங்க, இந்த 100 கிராம் ஹியூமிக் இப்ப நம்ம தண்ணியில கலந்து கொடுக்கறோம். காட்டுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய மண்ணை பொதுன்னு பண்ணு, மண்ணில் உள்ள சத்த செடிகளுக்கு எடுத்து கொடுக்க, வேர் வளர்ச்சியை தூண்டு, அதிகமா வேற வளர வைக்கிறது இது ஒண்ணுதாங்க. அதை விட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க மண் உப்பு மண்ணா இருக்கலாம், கார் மண்ணா இருக்கலாம், அமில மண்ணா இருக்கலாம், இல்ல ஒரு உயிர் தன்மையே இல்லாம இருக்கலாம். அனைத்தையும் சரி பண்ணி மண்ணுல நுண்ணுயிரி பெருக்கத்தை உண்டு பண்ணி, இது நுண்ணுயிரிக்கான உணவாகவும் செயல்பட்டு நமக்கு அத்தனையும் செஞ்சு கொடுக்கு இந்த ஹியூமிக்கு. இதனுடைய பயன்கள் தெரியாதனாலதான் மக்கள் பயன்படுத்துறது இல்ல. எங்கேயும் அவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி ஒரிஜினல் கிடைக்காது. இது பாத்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு கொடுக்கறதுனால பயிர் வளர்ச்சி அமோகமா இருக்கு, செடிக்கு எதிர்ப்பு சக்தியை கிடைக்கும். இத நம்ம ஒவ்வொரு விவசாயியும் பயன்படுத்தும் போது நம்மளுடைய இடுபொருள் செலவும் குறையும். ஏன்னா இந்த மாதிரி பண்ணினால் மட்டும்தான் நம்ம நிரந்தரமா மண்ணை வளமா வச்சிருக்க முடியும். ஒண்ணு நம்ம பலதானிய விதைப்பு விதைக்கலாம், அப்படி விதைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல ஹியூமிக்கு கொடுக்கலாம். ஏன்னா பலதானிய விதைப்பு விதைச்சோம்னா தான் அது மடக்கி ஓட்டும் போது மக்கி அது இலை மக்கு தான், அந்த மக்கு தான் ஆர்கானிக் கார்பனா மாறி நம்ம மண்ணை வளப்படுத்து. அதே இந்த ஹியூமிக் நம்ம பயன்படுத்தும் போது டைரக்டா உடனே மண்ணுக்கு போன உடனே மண்ணுக்கு ஆர்கானிக் சத்தை கொடுக்கும். ஆர்கானிக் கார்பன் உண்டாயிருச்சு அப்படின்னா நம்ம மண்ணுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனா அவ்வளவு சீக்கிரம் ஆர்கானிக் கார்பனை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்படி பண்றதுக்காகத்தான் நம்ம இந்த இயற்கை விவசாயத்துல ஹியூமிக்கை பயன்படுத்ததான்